ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரா யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம், இல்லைன்னா கருகிரும். அதுக்கப்புறம் ஒரு பழம் தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கவும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு திரும்ப அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிறதுனால இப்போ ஒரு சின்ன தக்காளி பழம் நல்லா குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம என்னென்ன மிளகாத்தூள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், இது எல்லாமே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் வதக்கி அரைச்சோம் பார்த்திங்களா, அதுவும் இந்த இதில் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹையில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சேவும் குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கனு, அந்த சிக்கன் எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில், தண்ணி எதுவும் விட வேண்டாம். ஆல்ரெடி இந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகும். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா தகன்னு நல்லா சிக்கன் வெந்து வரும்போது லைட்டாக மல்லித்தூள் இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் செய்கிறோம், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு முறை நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.